சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும். சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. திருமார்பில் நான் சாய்ந்திடுவே மறுபடியான காலம் வரை. திருமார்பில் நான் சாய்ந்திடுவே மறுபடியான காலம் வரை. பரனே உந்தன் திருசித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. பரனே உந்தன் திருசித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. வழிதயானி மூவரை போல் வழி தவறா நடந்திடவே. வழிதயானி மூவரை போல் வழி தவறா நடந்திடவே. வழிதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனித்திடட்டும். வழிதுவே என்று சொல்லும் இனிய சத்தம் தொனித்திடட்டும். உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அடியார்கள் மேல் தொனித்திடட்டும். அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அடியார்கள் மேல் தொனித்திடட்டும். இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீ நடத்தும். என்
சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே இயேசுவே. ஸ்தோத்திரம். இப்போதும் கூட இந்த பாடல் வழியாக நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறது, அப்பாவுடைய வழிநடத்தலில் அவருடைய ஆலோசனையின்படி உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறது ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம நம்மளை ஃபுல்லாக அவர்கிட்ட சரண் பண்ணணும். இதையும் நான் என்னுடைய சேனலில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இப்போ அதே மாதிரி நம்ம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது உள்ளான மனசில் ஆத்மாத்மமாக அவரை நம்ம ப்ரேஸ் பண்ணணும். முழுமையாக அந்த ஒரு ஒரு வார்த்தைகளையும் நம்ம உணர்ந்து, நீங்கள் இந்த இந்த விஷயங்களெல்லாம் எனக்கு செஞ்சிட்டீங்கப்பா அப்படின்ற அந்த விசுவாசத்தோடு நம்ம ப்ரே பண்ணணும். நம்மளை ஃபுல்லாக சரண் பண்ணிவிட்டு அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் சரண் பண்ணிட்டேன்ற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கணும். சரிங்களா? அதனால் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி யோசித்து கவலைப்படாமல் உங்ககிட்ட நான் ஃபுல்லாக என்னை சரண் பண்ணிவிட்டேன், உங்களோட சித்தத்தின்படி என்னை வழி நடத்துங்க. நம்ம எந்த ஒரு காரியம் செய்ய போகிறதுனாலும் இதை நான் செய்ய போகிறேன்ப்பா, இதில் என்ன குற்றங்கள் இருந்தாலும் எனக்கு வெளிப்படுத்துங்க, இது உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா அதை என்னை செய்ய வைக்காதீங்க, உங்களுக்கு விருப்பமான மட்டும் என்னை அதை செய்யறதுக்கான அந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்க. அப்படி இல்லைன்னா என்னை அந்த காரியத்தில் ஈடுபடுத்துறதுக்கான வாய்ப்பு யார் கொடுத்தாலும் அதை நீங்கள் தடுத்து நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுடைய மார்பில் நான் சாய்ந்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய நேரத்தை நான் பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். உங்களுடைய சித்தத்தின்படி நான் நடக்கணும். என்னை சுற்றி இருக்கிற எந்த தீமையாக என்னை அணுகாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஒவ்வொரு நாளுமே அதை கேளுங்க. ஒவ்வொரு நாளும் கண் திறக்கும் போதே, அப்பா இந்த தினத்தை எனக்கு நீங்கள் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதுமாக உங்களுக்கு பிரியமானதை மாத்திரமே நான் பார்க்கணும், கேட்கணும், பேசணும், செய்யணும், சிந்திக்கணும். உங்கள் சித்தம் என்னவோ அதை மட்டும்தான் நான் நிறைவேற்றணும். தேவ சித்தம் இல்லாதது எதுவுமே என்னை அணுகக்கூடாது. அப்படியே அணுகுனாலும் அதை எனக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க. நான் எப்படி அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணணுன்றதை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அவர் செய்வார். நம்ம கூட ஐக்கியமாகி இருக்கிறத நம்மளால உண்மையாக அதை உணர முடியும். சமாதானத்தோடு இருக்க முடியும், சந்தோஷத்தோடு இருக்க முடியும். திருப்பியும் அதான் சொல்கிறேன், நம்ம சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் நம்மளால் சந்தோஷமாக பார்த்துக்க முடியும். சரிங்களா? இன்றைய தினத்திலும் இந்த பாடலை பாடுற கிருபை தேவன் எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆலோசனை அப்பா எனக்கு உணர்த்தினதை உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை என் தேவன் எனக்கு தந்ததற்காக அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ.